தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேவேந்திரகுல பெண் அமைச்சருக்கு சீட்டு இல்லை. தேவேந்திரகுல பெண் அமைச்சருக்கு சீட்டு இல்லை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் பட்டியல் நேற்று அறிவிக்கப்பட்டது. பெண் அமைச்சர்கள் 2 பேர். ஒருவர் கீதா ஜீவன், மற்றொருவர் கயல்விழி செல்வராஜ். கயல்விழி செல்வராஜ் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர். கடந்த சட்டசபை தேர்தலில் தாராபுரம் தொகுதியில் போட்டியிட்டு குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர். தற்பொழுது மத்திய அமைச்சராக உள்ள எல் முருகனை குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். கயல்விழி செல்வராஜ் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். ஆனால் அவருடைய துறையில் அவருடைய கணவருடைய தலையீடு குறுக்கீடு அதிகமாக இருந்த காரணத்தினால் லஞ்ச புகார் அதிகமாக எழுந்ததால் அந்த துறையிலிருந்து மாற்றப்பட்டார். வனத்துறைக்கு மாற்றப்பட்டார். தற்பொழுது கயல்விழி செல்வராஜுக்கு அங்கே சீட்டு வழங்கப்படவில்லை. வேறு ஒருவருக்கு திமுக வழங்கியுள்ளது. தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த கயல்விழி செல்வராஜ், அவர் மீதும் அவருடைய கணவர் மீதும் திமுகவினர் ஏராளமான புகார்கள் அனுப்பிய காரணத்தினால் தற்பொழுது திமுக வேட்பாளராக போட்டியிடும் வாய்ப்பை கயல்விழி செல்வராஜ் இழந்துள்ளார். இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.